ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் பச்சடி தான் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அது வந்து நான் தான் இன்றைக்கி செஃப்பு, இதான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சட்டியை சூடுபடுத்திக்கிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றணும். வாங்க, எண்ணெய் காய்ஸ் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு, அதனால் இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு 1 டீஸ்பூன், காய்ஸ் நாங்கள் பச்சை மிளகா வரமிளகா தான் எடுக்கணும். இதுக்கு நாங்கள் பச்சை மிளகா எடுத்துருக்கோம், ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையா இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு வரமிளகா வேணும்னா நீங்கள் வரமிளகாயும் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு மாங்காய் பச்சடிக்கு தேவையான ஐட்டமே மாங்காய் தான் காய்ஸ். மாங்காய் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக அந்த மாங்காய் பச்சடி ரொம்பவே பிடிக்கும். இதோட சாம்பார் சாதம் அப்புறம் ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராகவே இருக்கும் காய்ஸ். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி சமைச்சு சாப்பிடுவோம். சரி, இப்போ நம்ம போட்ட வாக்கில் அங்கிட்டு கடுகு பார்ப்போம். காய்ஸ் இப்போ நல்லா சட்டி சூடாகி இப்போ கடுகுலாம் நல்லா டக்கு 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 டக்குன்னு வெடிக்குது. சவுண்டை கேளுங்க, இப்படி வெடிக்கிற மாதிரி நல்லா வெடிக்கணும். வெடித்தா தான் நம்ம செய்கிற சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்கும் மாங்காய் பச்சடி. அடுத்ததாக நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும். வெங்காயத்தை காய்ஸ் இப்போ நல்லா பச்சை மிளகாலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரிலாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் பிக்சரை போட போகிறோம். மெயின் பிக்சர் வேறு எதுவும் இல்லை, நம்ம மாங்காய் தான். மாங்காய் சேர்த்துடலாம். காய்ஸ் வெங்காயம் வதங்கினோடனே நம்ம போடணும். இப்போ போடுறோம், மறந்து போயிட்டோம். காய்ஸ் இப்போ நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதான். வாட்டர் இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை வந்து மூடி வச்சிரு, போட்டு கிண்டி விட்டுறணும். அவ்வளோதான், இப்போ ஒரு ½ ஹவர் மூடி வச்சிடலாம். காய்ஸ் என்னடா இது அடுப்பு மாறி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, எங்கள் தாத்தா ஊருக்கு வந்திருந்தோம், அதான் நாங்கள் இந்த அடுப்பில் சமைக்கிறோம். இந்த அடுப்பு பேர் சிமெண்ட் அடுப்பு. முதல்ல இந்த அடுப்பில் தான் சமைப்பாங்க, ஆனால் இதிலே கொஞ்சம் மண்பாண்டம் மாதிரி இருக்கும், அதில் தான் சமைப்பாங்க. காய்ஸ் முதல்ல இந்த மாதிரி சிலிண்டர் அடுப்புலாம் இல்லை, முதல்லாம் வெறும் மண் அடுப்பு தான் இருந்துச்சு. இப்போ தான் அந்த மாதிரி சிலிண்டர் அடுப்பு இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. காய்ஸ் இந்த அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டா தான் சீக்கிரம்லாம் இல்லை. அப்புறம் வந்து மண்பாண்டம், மண் பொருட்கள், அப்புறம் வந்து மண்பானையிலலாம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது வந்து அப்படி ஜில்லுன்னு ஆயிரும். அது வந்து ஏன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு துளைகள் இருக்கும். அந்த துளைகள் வழியாக தான் அது சில்லுன்னு போனோன்னே அது வந்து அப்புறம் வந்து நம்ம குடிக்கும் போது அப்படியே ஜில் தண்ணி ஆகுது. நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுக்கிற மாதிரி அது வந்து மண்பாண்டத்தில் போட்டு வெயில் காலத்துலலாம் அதை தான் குடிப்பாங்க. நீங்களும் மண்பாண்டத்தில் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காய்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணும், அப்போ தான் நல்லா நம்ம சாப்பிடையில நல்லா ருசி. காய்ஸ் இப்போ நல்லா வெந்துருச்சு, கரெக்டான கண்டென்சி. இப்போ சர்க்கரை போடணும். வெள்ளைக்கட்டி தான் நாங்கள் ஆனால் போடணும், நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். காய்ஸ் இப்போ அளவு தான் நம்ம வச்ச
மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காய்ஸ் சூப்பராக இருக்குது காய்ஸ். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். அவ்வளோதான், இதுக்கு மேலே முடிஞ்சு. இது மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. பாய்.